نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ்வுடைய கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது இல்லத்தில் வீற்றிருக்கும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் மார்க்கமாக எதையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்களோ அவைகளை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை செயல்கள் எடுத்து நடக்கும்படி முதலில் அடியானாகிய எனக்கும் அடியாளாகிய உங்களுக்கும் தக்வாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக மீண்டும் ஒரு ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். அதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக ரமலானுக்கு முன்னால் ஷஅபானை நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஷஅபானை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் ஆரம்ப ஹுதுபாவின் ஊடாக நீங்கள் நிறைய படித்திருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, ரமலான் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக வேண்டி தங்களை தயார் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி நன்மையின் பக்கம் விரையுங்கள் என்ற ஒரு முக்கியமான அமல் சம்பந்தமான தலைப்பை இன்றைய ஹுத்பாவின் ஊடாக சில தகவல்களை உங்களது சிந்தனைக்கு முன்வைக்க இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி அன்றி படைக்கவில்லை. அல்லாஹ் படைத்த நோக்கம் என்ன? அடியார்களை படைத்த நோக்கம் என்ன? அடியார்கள் அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் மார்க்கமாக கொண்டு வந்தார்களோ அதையெல்லாம் உள்ளத்தில் பதித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதைத்தான் ரப்பு எதிர்பார்க்கின்றான். இதற்குத்தான் நாம் படைக்கப்பட்டதாக படைத்தவன் குர்ஆனில் உறுதியாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் செய்யக்கூடிய நல்லறங்களை நிறைவாக தொடராக செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியாராக மாற முடியும் என்பதைத்தான் குர்ஆன் பல இடங்களில் தொட்டு காட்டுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? லஐபுன், இது ஒரு விளையாட்டுத்தனமான உலகம். வலஹுவன், வீணான உலகம். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான், எங்களில் படைத்திருக்கின்றான். என்ன அல்லாஹ் சொல்றான்டா, இந்த உலகம் வீணானது, இந்த உலகம் விளையாட்டுத்தனமானது. விளையாட்டு என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம், அதோட முடிஞ்சு. வீணான காரியங்கள் ஒதுங்கி இருப்போம். ஆகவே இப்படித்தான் என்னது, இந்த உலகத்தை நான் படைத்திருக்கின்றேன். ஒரு மாயை, உங்களை மயக்கக்கூடியது. ஷைத்தான் என்ன செய்வான்? அற்ப இன்பங்களை தூண்டி அதிலே உங்களை மூழ்கடிக்க வைத்து விடுவான் என்பதையெல்லாம் குர்ஆன் எங்களுக்கு எச்சரிக்கின்றது. அல்லாஹ் ஏன் சொல்றான்டா, இப்படிப்பட்ட உலகத்தை நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களை மயக்கக்கூடிய, உங்களை ஒரு மாயமான, ஒரு விளையாட்டுத்தனமான, வீணான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கென்று சில வழிகள் இருக்கு, உங்களுக்கென்று சில பாதைகள் இருக்கின்றது. அதை நீங்கள் என்ன செய்யுங்க? சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் தான் இதையெல்லாம் அல்லாஹ் தொட்டு காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் ஏன் படைக்கப்பட்டேன்? எதற்காக படைக்கப்பட்டேன்? நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? திடீரென்று எனக்கு மரணம் வந்துவிடும். உலகத்தில் பார்க்கின்றோமா இல்லையா? உலகத்தில்
திடீர் என்ற மரணங்கள் கேள்விப்படுகின்றோம், பார்க்கின்றோம், நேரடியாக கலந்து கொள்கின்றோம். இப்படித்தான் எனக்கு மௌத்து வரும். திடீரென்று வந்துவிடும். எல்லா மக்களும் வருவார்கள், எல்லாம் பார்ப்பாங்க, குளிப்பாட்டுவார்கள், கஃன் செய்வார்கள், அப்படியே மையவாடிக்கு எடுத்து செல்வார்கள், தொழுவிப்பார்கள், அடக்குவார்கள். எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கும் அப்படித்தான். இதான் இறுதி முடிவு. நிஜமான வாழ்க்கை கபருக்குள் ஆரம்பமாக இருக்கு. உண்மையான வாழ்க்கை, நாம் இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பகுதி, மறுமைக்கான ஒரு விளைநிலம், மறுமைக்கான ஒரு களம் படைத்து அப்படித்தான் அமைத்திருக்கின்றான். ஒரு சிறிய காலத்தை தந்திருக்கின்றான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம். காலம் முடிஞ்சிருச்சுன்றால் வாழ்க்கை முடிஞ்சு. வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நிஜமான வாழ்க்கை கபருக்குள் ஆரம்பமாகுது. அப்படி கபருக்குள்ள ஆரம்பமாகும் பொழுது அன்புக்குரியவர்களே, அந்த கபருக்காக வேண்டி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த கபருக்காக வேண்டி நான் என்ன தயார் பண்ணி கொண்டிருக்கின்றேன் என்பதையெல்லாம் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ரமலான் வருதுன்னு சொன்னால் நான் இப்ப இருந்தே தயாராகணும், ரமலானுக்கு தயாராகணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸ் நினைவுபடுத்துறாங்க. நிஅமத்தானி மஅபூனுன், இரண்டு நியமத்துக்கள் இருக்கின்றது, இரண்டு அருட்கொடைகள் இருக்கின்றன, அதில் அலட்சியமா இருக்கின்றார்கள். ஃபீஹிமா கஸீரு மினன் நாஸ், அதிகமான மக்கள் அந்த இரண்டு நியமத்துக்களில் அலட்சியமா இருக்கின்றார்கள். முதலாவது சொன்னாங்க அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். அடுத்தது என்ன சொன்னார்கள், வல் ஃபரா, ஓய்வு என்று சொன்னாங்க. ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே எல்லா அமல்களையும் சரியாக செஞ்சுக்கணும். அல்லாஹ் தந்த மாபெரும் அருட்கொடை, அல்லாஹ் தந்த மாபெரும் நியமத். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியம். ஆரோக்கியம் இருந்தால் அவர் சந்தோஷமா இருப்பார். ஆரோக்கியம் குறைந்தால், அல்லாஹ் ஆரோக்கியத்தை எடுத்து விட்டால் அவருடைய நிலைமை மோசமா போய்விடும். அல்லாஹ் என்ன சொல்றான் ரசூல் அவர்கள் மூலமாக, உங்களுக்கு தந்த நியமத்தை நீங்க சரியா பயன்படுத்துங்க. நான் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றேன், அது நான் தந்த நியமத், நான் தந்த அருட்கொடை. அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி அமல்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். இரண்டாவது ஓய்வு. ஓய்வும் அல்லாஹ் தந்த நியமத். எத்தனை பேர் ஓய்வு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, முடிவில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் எனக்கு ஓய்வை தந்திருக்கின்றான், அந்த ஓய்வை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதையும் மார்க்கத்திற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற திட்டமிடல் சரியாக இருக்கும் என்று சொன்னால் நாம் வெற்றி பெறுவோம். பொதுவாக அன்புக்குரியவர்களே, எங்கள்கிட்ட ஒரு திட்டம் ஒன்று இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி எல்லா துறைக்கும். நபியுடைய ஹதீஸை படிச்சு பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக திரும்பக்கூடிய திசைகளில் எல்லாம் அழகிய முன்மாதிரிகள். அதில் ஒன்று தான் திட்டமிடல். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம். உதாரணத்துக்கு இந்த பள்ளியை கட்டுறீங்க, ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க. இன்ஜினியர் சொல்லியிருப்பாங்க ஒரு வருஷத்தில் பள்ளியை கட்டித்தாருங்க, ஒரு வருஷ திட்டம். இதுக்குள்ள எவ்வளோ பட்ஜெட், இதெல்லாம் திட்டமிடல். திட்டமிட்டு என்ன செய்றீங்க, களத்தில் இறங்குறீங்க. ஒரு பிசினஸ் செய்றீங்க, திட்டமிடல். பிள்ளை கிடைச்சிருச்சு, திட்டமிடல். அந்த அடிப்படையில் தான் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மறுமை சொர்க்கம், அதான் எனது கோல். அங்க என்ன திட்டம் போட இந்த உலகத்தில் என்று திட்டமிடல் சரியா இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கை சுபீட்சமா இருக்கும், வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் போகக்கூடிய இடம் கேள்விக்குறியா மாறிவிடும். என்று அன்புக்குரியவர்களே, சரியாக நாங்கள் நியமத்துக்களை பயன்படுத்த வேண்டும் என்ற செய்தியை தான் அல்லாஹ் குர்ஆன் ஊடாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, மன் அமில சாலிகன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ மூமினுன், ஈமான் கொண்ட நிலையில் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ சாலிகான அமலை செய்தால் ஃபல நுஹி என்னோ ஹயாத்தன் தய்யிபா, அவருடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா. அல்லாஹ் சந்தோஷத்தை எங்க வச்சுக்கிறான் பாருங்க. பெரிய பெரிய மாளிகை, பெரிய பெரிய வாகனம், பெரிய பெரிய உல்லாசமான வாழ்க்கை, அதெல்லாம் இரண்டாம் பட்சம், அதெல்லாம் துணை காரணங்கள். அது இருக்கிறோ இல்லையா அது வேறு விஷயம். அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத், அது வேற. அல்லாஹ் நிம்மதி, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை எங்க வச்சிருக்கிறான்டா, அல்லாவை அந்த நினைக்கும் பொழுது,
சாலிகான அமல்களை செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிறான், நிம்மதியை கொடுக்கிறான். உதாரணமாக இன்றைக்கு யாரெல்லாம் ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு தொழுதாங்களோ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தாண்டு. யார் தொழலையோ அவர்கள் துர்பாக்கியசாலிகள். அப்படித்தானே? தொழுதவர்கள் பாக்கியசாலிகள், தொழாதவர்கள் துர்பாக்கியசாலிகள். அப்படியே சொல்றாங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் முசீபத் பிடிச்ச நாள் யாருக்கு? சுபுகை தொழாமல் உறங்கியவன், ஜமாத்துக்கு வராம தூங்கியவன். அந்த நியமத்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க. அல்லாஹ் அங்கத்தான் வச்சிருக்கிறான். அந்தந்த நேரத்தில் அமல்களை செய்தால், அந்தந்த நேரத்தில் அமல்கள் ஈடுபட்டால் உளரீதியான சந்தோஷம், மன நிறைவாக இருக்கும். அலட்சியமாக கவனமாக இருப்போம் என்று சொன்னால் எல்லாம் முசிபத்தை தான் இருக்கும், எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால என்ன செய்யறான்? நீங்கள் சாலிகான அமலை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். வமன் ذِكْرِي, யார் எனது உபதேசத்தை புறக்கணிக்கின்றார்களோ, யார் எனது உபதேசத்தை புறக்கணிக்கின்றார்களோ فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, நெருக்கடியான வாழ்க்கை. அல்லாஹ் சொல்றான்டா, அல்லாஹ் கேட்கிறான்டா. அல்லாஹ் பாருங்க குர்ஆன்ல நீங்க படிச்சு பாருங்க, இரக்கத்தோடு அழைச்சு பேசுவான். யாரை? ஈமான் கொண்ட விசுவாசிகளை, ஈமான் கொண்ட மக்களை அழைப்பான், விழித்து பேசுவான். ஈமான் கொண்ட மக்களே, சாலிகான அடியார்களே, மூமின்களே, என்ன வர்ணனையில் அழைக்க வேண்டுமோ அப்படி அழைக்கின்றான். அழைத்து சொல்வான், இப்படி நடந்து கொள்ளுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இப்படி நீங்க போங்க, உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும். அதான் ரப்பு சொல்றான். இதை நான் குர்ஆன் ஊடாக உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன். குர்ஆன் என்பது அல்லாஹ் பேசிய வார்த்தைகள். குர்ஆன் எடுத்து வாசிக்கும் பொழுது, குர்ஆன் எடுத்து ஓதும் பொழுது, குர்ஆனுடைய பொருளை படிக்கும் பொழுது ரப்பு என்னோட பேசுறான், அப்படி படியுங்க. ரப்பு எனக்கு உபதேசம் செய்கின்றான், அப்படி வாசிங்க. ரப்பு எனக்கு கட்டளை இடுகின்றான், அந்த வழியை பின்பற்றுங்க, வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும். அதான் ரப்பு சொல்றான், நான் சொல்லக்கூடிய உபதேசத்தை நீங்கள் புறக்கணித்தால் நெருக்கடியான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, மீள முடியாது. ரப்பு கஷ்டத்தை தந்துட்டால் உபதேசத்தை கேட்டு கேட்டு இந்த காதுல வாங்குறது, இந்த காதுல விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், ரப்பு கைவிட்டுட்டான்னு சொன்னால் உலகமே சேர்ந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உலகமே இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் குர்ஆன்ல நிறைய இடத்துல நீங்க பாருங்க, சஹாபாக்களை பாருங்க, அப்படியே முன்னாள் வாழ்க்கை எடுத்து பாருங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் கரடு முரடான வாழ்க்கை, ஜாஹிலியத், மடமையின் உச்சம். குர்ஆன் ஹதீஸ் வரலாறுகள் பல ரீதியாக சொல்லி காட்டுது. ஒன்றன் பின் ஒன்றாக இஸ்லாத்துக்குள் வருகின்றார்கள், கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஏத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள், இஸ்லாத்துக்குள் வருகின்றார்கள். உலகம் போற்றும் உத்தமர்கள், நாடாளும் மன்னர்கள். பார்க்கிறோமா இல்லையா? ஏன் காரணம்? அடங்க முடியாமல் இருந்தவர்களை, அடக்க முடியாமல் இருந்தவர்களை அடக்கமான மனிதராக நாங்கள் பார்க்கின்றோம். அங்க பாருங்க என்று தூதர் அவர்கள் செதுக்கினார்கள், அப்படி பக்குவப்படுத்தினார்கள். கரடு முரடான உள்ளங்களை சாந்தமான அமைதியான உள்ளமாக மாற்றினார் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு அந்த பவர் இருக்குது, அந்த சக்தி இருக்குது. சரியாக பயன்படுத்தினார், சரியாக அமைத்துக் கொண்டால். இல்லை என்று சொன்னால் ஏதோ போற போக்கில் போய்கிட்டே இருக்கு. சஹாபாக்கள் எப்படி மாறினார்கள்? ஒரு காலம் அப்படி இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னால் இன்னும் நாங்கள் பேசுறோம் சொன்னால் அதான் வாழ்க்கை. தூதர் அவர்கள் செதுக்கினார்கள், உருவாக்கினார்கள், பக்குவப்படுத்தினார்கள். வாளை தூக்கியவர்கள் எல்லாம் அப்படி அடக்கமாக இருந்தார்கள். நாம் சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவேதான் ரமலான் வந்துட்டு இருக்கு, பக்கத்தில் வந்துருச்சு, எட்டி பார்த்தா விளங்கக்கூடிய அளவுக்கு பக்கத்தில் நெருங்கிருச்சு. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் தரணும். இப்பயே நாங்கள் ரெடி ஆகணும், அதுக்கு ரெடியாக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான ஓரிரு உபதேசங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க பாருங்க. பாதிரு பில் அமால், அமல் செய்வதற்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு முந்துங்கள்ன்றாங்க. பாதிரு, நீங்கள் ஒருவருக்கு ஒரு போட்டி போடுங்கள், முந்துங்கள், பில் அமால், அமல்கள் செய்வதற்கு என்று சொல்லிட்டு ஃபித்னன், குழப்பங்கள், ஃபித்னாக்கள் வருவதற்கு முன்னால், உங்களை சூழ ஃபித்னாக்கள் வருவதற்கு முன்னால் அமல் விஷயத்தில் போட்டி போட்டு முந்துங்கள். லைலில் முல்லிமி, இருள் சூழ்ந்து
பயங்கரமான ஒரு இருள் வருவதை போன்று ஃபித்னாக்கள் வரும், எதிர்பார்க்கணும். ஃபித்னாக்கள் வரும். அதுக்கு முன்னால் உங்களை பலப்படுத்துங்க, அதுக்கு முன்னால் உங்களை உறுதிப்படுத்துங்க அமல் ரீதியான செயல்பாட்டின் மூலமாக என்று சொல்லிட்டு தொடர்ந்து பேசுறாங்க. யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரன். ஒரு மனிதன் காலை நேரத்தில் முஃமினாக இருப்பான், மாலை நேரத்தில் காஃபிர் ஆகி விடுவான். பயங்கரமான ஒரு கட்டம், சோதனை, உச்சக்கட்டம். அதே போன்று பேசினார்கள், அவ் யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரன். அல்லது மாலையில் முஃமினாக இருப்பான், காலையில் அவன் காஃபிராக மாறிவிடுவான். அந்த கால வாரத்துக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, அமல் விஷயத்தில் ஆர்வம் காட்டுங்க, அமலில் ஈடுபடுங்க என்று சொல்லக்கூடிய முதலாவது தகவல். அடுத்தது இன்னொரு தகவல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அகத்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின். 5 வருவதற்கு முன்னால் 5ஐ சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5 வரும் சுவரா, 5 நிச்சயமாக வரும். அந்த 5 வருவதற்கு முன்னால் உங்களுக்கு தரப்பட்ட 5ஐ சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொன்னார்கள், முதலாவது ஷபாபக கபல ஹரமிக்க. வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாலிபம் எல்லாருக்கும் வரும், வாலிபத்தை தாண்டித்தான் வயோதிபம் வரப்போகுது. தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் தந்த மாபெரும் அருட்கொடை வாலிப பருவம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாளில் 7 கூட்டத்தார்கள் நிழல் பெறுவார்கள். ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டிய உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு அமல் செய்த இளைஞர்கள். நாங்கள் ஆசைப்படணும், எங்களுக்கெல்லாம் அப்படியான வழிகாட்டல் பெற்றோர்கள் மூலமாக அதிகமாக கிடைச்சிருக்காது. ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நாங்கள் ஆசை வைக்கணும். நாங்கள் எப்படி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டினா, எங்களுடைய பெற்றோர்கள் நேரடியாக காட்டவில்லை, வழி ஏதோ சில விஷயங்களை காட்டினார்கள். வாலிப பருவத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் என்று இருக்கலாம் சிலருக்கு. ஆனால் நமது பிள்ளைகள் 100% குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அவங்களை ஊக்குவிக்கணும். எப்படி 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, எப்படி OL AL உயர் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் மகன் இவ்வளவு பெரிய அந்தஸ்துல வரணும், படிப்புல இப்படி வரணும், பிசினஸ்ல இப்படி வரணும் ஆசைப்படுங்க. அதோட ஆசை வைங்க, ஏன் மகன் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷிக்கில் இருக்கணும், ஏன் மகள் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருக்கணும். ஒவ்வொரு பெற்றும் ஆசை வைங்க, அதுக்கு ஓடுங்க, அதுக்கு பிள்ளைகளை பயிற்சிவீங்க, அந்த இளைஞர்களை உருவாக்குங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாலிபத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. துள்ளக்கூடிய இளமை பருவம் அது. எதை சொன்னாலும் கேட்காது, சொன்ன அதுக்கு மாறு செய்யக்கூடிய பருவம். பக்குவப்படுத்தினால், சூழலை நீங்கள் உருவாக்கினால் நீங்கள் வெற்றியாளர்கள், நீங்கள் வெற்றியாளர்கள். 2வது சொன்னார்கள், வசிஹத்திக்க கபல சக்கமிக்க. நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கு எப்படி வருதுன்னே விளங்குதில்லை. இன்றைக்கு எல்லாரும் டெப்லெட்டோடு தான் இருக்கிறோம், மாத்திரைகளோட இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். உலகமே அப்படித்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. உலகத்தை அப்படி உருவாக்கிட்டான். ஏதோ ஒரு விதமான தாக்கத்துக்கு ஆளாக்கப்படக்கூடிய காட்சி. திடீரென்று பள்ளிக்கு வந்த ஒரு பள்ளிக்காரன் என்ன சுகம் இல்லை, வீட்டில் இருக்கிறார், பள்ளிக்கு வர முடியாத காட்சி. தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்த சிஹா ஆரோக்கியத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆரோக்கியமான காலத்தில் அலட்சியமா கவனமா இருந்துட்டு நோய் வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹ் பயனில்லை. காலம் கடந்துருச்சு. காலம் கடந்து யோசிப்பதில் பிரயோஜனம் இல்லை. அதுக்குத்தான் தூதர் சொல்கின்றார்கள், ஆரம்பத்தில் சரியா ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 3வது சொன்னார்கள், கபல ஃபக்ரிக்க. ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கவனம் செலுத்தும் சில விஷயங்கள் இருக்குது, சில நல்ல விஷயங்கள் இருக்குது, நன்மையான விஷயங்கள் உடனே செஞ்சிடணும். நீங்கள் ஒருத்தருக்கு உங்களோட குடும்ப ரீதியாக அல்லது யாருக்காவது உதவி செய்ய போறீங்களா, உடனே செஞ்சிடும். நாளைக்கு செய்வோம், வாரக்கிழமை செய்வோம், அடுத்த கிழமை செய்வோம், அடுத்த மாதம் தான் அப்படி இல்லாமல் போயிடும். சார் மிஸ் ஆயிடுச்சு, மிஸ் ஆன பிறகு யோசிப்போம், நான் அப்பயே கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லி. அப்படிதான் மனசு. எதை நீங்க நல்லதுன்னு உங்களுக்கு தோணுதோ உடனே செஞ்சிருங்க. செல்வம், அந்த செல்வத்தை என்ன செய்யுங்க, நல்ல விஷயத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. ரப்பு தந்தது, அல்லாஹ் தந்த நியமத்து, அது உங்களுக்கு அல்லாஹ் தந்த அருட்கொடை. ரமலான் வருது, வாரி வழங்குங்கள், வாரி வழங்குங்கள். தூதர் சொல்றாங்க, ஏழ்மை திடீர்னு வந்துடும். அப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது, நான் மௌத்து வரைக்கும் நான் இப்படித்தான் டொப்பில் தான் ஃபர்ஸ்ட் கியர்லாம் இப்படி டொப்பு கியர் அதான் போவேன். அப்படி இல்லை. செல்வத்தை ரொட்டேஷனில் தான் எல்லாம் தருவான், திடீர்னு இழுப்பான்.
திடீர்னு விழும். உலகம் அப்படித்தான். நம்ம என்னமாச்சும் குறை சொல்லுவோம், அந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரி, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு. நாம் சரியான யோசித்து பார்க்கணும். நானே என் பின்னுக்கு போகிறேன், என் பிஸ்னஸ் ஏன் இழுபடுது, என் நிலைப்பாடு ஏன் போகுது, நான் தான் எனக்கு சுகம் இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன். ஏன் சுகம் இல்லாமல் போச்சு? ஒன்று நானே இழுத்திருப்பேன். இரவில் முழிச்சிருந்தால் நோய் வரத்தான் செய்யும். இழுத்துட்டு என்ன செய்ய, டாக்டருக்கு என்ன செய்ய, லட்சக்கணக்கில் செலவழிக்கணும். அவங்களோட தகுதிக்கேற்ப லட்சங்களை அப்படியே போயிட்டே இருக்கும். எல்லாம் நம்ம இழுக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறாண்டாம். எதுக்கு நீங்கள் சரியா பயன்படுத்தணுமோ அள்ளி வீசுங்க. அல்லாஹ் தாராளமாக தருவான். தரக்கூடியவன், அவன் கஞ்சத்தனம் செய்ய மாட்டான். எனவே ஏழ்மை வருவதற்கு முன்னால் குடும்ப ரீதியாக, உறவு ரீதியாக எங்கெங்கு தேவைப்படுகின்றதோ அங்கெல்லாம் என்ன செய்யுங்க, தாராளமாக கொடுத்து என்ன செய்யுங்க, உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படியே ஏழ்மை வந்துருச்சுன்னா மாஷா அல்லாஹ் இருக்கு நேரத்தில் நல்லா செஞ்சேன், அது ஒரு திருப்தி. அதே போல சொன்னார்கள், உங்களுக்கு வேலை பளு வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை, ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில நேரம் பாருங்க, வாங்கின பயானுக்கு ஏண்ட பிஸி உங்களுக்கு தெரியும் தானே, காலையில் எழுமுனா ஒரே ஓட்டம் தான். இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு பயானை கூப்பிட்டாலே ஆளுக்கு வாராங்க இல்லை, எல்லாம் தெரிஞ்சிருச்சு என்ற ஒரு பகுதி. போனா என்ன இதைத்தானே சொல்லுவார் என்ற இன்னொரு பகுதி. அதை விட ஒரு அவர் பஜாரில் இருந்தோம்னால் ஏதாவது சம்பாதிச்சிடலாமே. அன்புக்குரியவர்களே, அடிக்கடி உபதேசங்கள் உள்ளத்துக்கு வந்து கொண்டிருந்தால் தான், தொட்டுக் கொண்டிருந்தால் தான் ஈமானில் உறுதியாக இருப்போம், ஈமானில் தெளிவாக இருப்போம். நாம் பள்ளியை விட்டு தூரமாகவும் என்று சொன்னால், உபதேசங்களை விட்டு தூரமாகவும் என்று சொன்னால் ஷைத்தான் ஆக்கிரமிப்பு செய்வான். கடைசியில் அல்லாஹ் கைவிட்டுவான். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் என்னை விட்டு தூரமானால் ஒரு ஷைத்தானை உங்களுக்கு சாட்டுவேன்றான். ஏற்கனவே ஷைத்தான் இருக்கிறான், எல்லாருக்கும் ஒரு ஷைத்தானை சாட்டிக்கிறான். நீங்க அமல்களை விட்டு என்னை விட்டு தூரமாக எக்ஸ்ட்ரா இன்னொரு ஷைத்தானை அல்லாஹ் போட்டுவான். முடிஞ்சு வாழ்க்கை. எனவே அன்புக்குரியவர்களே, சரியாக நாங்கள் என்ன செய்யணும், அமல் ரீதியான செயல்பாடுகளுக்கு, சொந்த பந்தங்களை பார்க்க போறது, உறவுகளை பார்க்க போறது, நண்பர்களை பார்க்க போறது, கொள்கைவாதிகளை பார்க்க போறது, இப்படியான ஒரு ஓய்வை சரியா பயன்படுத்துங்க. உங்களுக்கு வேலைப்பளு வருவதற்கு முன்னால், வேலைப்பளு வந்ததுக்கு பிறகு எனக்கு இவ்வளோலாம் சந்தர்ப்பம் கிடைச்சி, எனக்கு போக கிடைச்சிருச்சு, சொந்தக்காரனை பார்க்க போக கிடைச்சிச்சு, அங்கே போக கிடைச்சிச்சு, இங்கே போக கிடைச்சிச்சு, எல்லாம் மிஸ் ஆகிட்டு எனக்கு கை செய்யப்படுவதற்கு முன்னால் சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது 5வது சொன்னாங்க, ஹயாத்திக்க கபுல மௌத்திக்க, மௌத் வருவதற்கு முன்னால் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மௌத் யாருக்கு, எந்த இடத்துல, எந்த நேரத்தில், எந்த நிலைமையில் வர யாருக்கும் சொல்லலாம். திடீர்னு மௌத்து வந்துடலாம். மெம்பர்லேருந்து இறங்கிறதுக்கு எனக்கு மௌத்து வந்துடலாம். மௌத் என்பது மர்மம், அல்ல அப்படிதான் வச்சிருக்கிறான். எனக்கும் உங்களுக்கும் அப்படித்தான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் மௌத்தை நினைச்சிட்டு என்ன செய்யுங்க, வாழ்க்கையை கொண்டு போங்க. இப்போ மௌத் ஆகிட்டா அப்படிதான் இருக்கிற வாழ்க்கை. எனவே அன்புக்குரியவர்களே, மௌத்து திடீர்னு வரும். அதற்கு முன்னால் அல்லாஹ் தந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு செய்வோமே, நாளையிலிருந்து சுபு ஜமாத் தொழுவோமே, நாளையிலிருந்து பள்ளிக்கு போவோமே, அடுத்த கிழமையிலிருந்து போவோமே, இன்றிலிருந்து செய்வோம். அதுக்கு இந்த தலைப்பு. ரமலான் வருவதற்கு முன்னால் இன்று நாங்கள் தயாராகணும். ரமலான் வருவதற்கு முன்னால் இன்றிலிருந்தே நாளாம் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த உபதேசம். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி துஆ கேட்பாங்க. முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கையப்படி சொல்றாங்க, வல்லாஹி இன்னி லா உஹிப்புக, அல்லாஹ் மீது சத்தியமாக, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன்றாங்க. திரும்ப சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த உபதேசம் சொல்றாங்க, நீங்க தொழுகைக்கு பிறகு அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி ஓதுவதை விட்டுறாதீங்கன்றாங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்கன்றாங்க. அது என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ் உன்னை நினைவு கூர்வதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக, வ ஷுக்ரிக உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக, வ ஹுஸ்னி இபாதத்தி நல்லறங்கள் புரிவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. ரப்புட்ட பேசுங்கன்றாங்க, ரப்புட்ட கேளுங்கன்றாங்க. குறிப்பா சொன்னாங்க, முஆதே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் இதை சொல்லுங்கன்றாங்க. சொல்லுங்கள். குறிப்பா சஜ்ஜால அல்லாஹ்வோட பேசுங்க, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. சஜ்ஜால நிறைய துஆ கேட்கணுமா இல்லையா? இதையும் கேளுங்க. அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. ரப்புட்ட கேட்டு என்ன செய்யுங்க, அமல் ரீதியான செயல்பாடுகளுக்கு அதிகமாக கவனம் செலுத்துங்க. அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, அமல் என்று வரக்கூடிய நேரத்தில் முதலாவது இஸ்திக்ஃபார். அதிகமாக நாங்கள் இஸ்திக்ஃபாரோடு இருக்கணும், அதிகமாக தௌபாக்களோடு இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
என்ன சொல்றாங்க? வல்லாஹி இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. அல்லாஹ்வே சத்தியமாக ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலாக. இன்னொரு ஹதீஸ் 100 தடவை. யார்? எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், தூதர் அவர்கள், எங்களுக்கு ஒரு முன்னோடி. அதான் ரப்பு சொல்றான், பாருங்க அங்க பாருங்கன்றான். அந்த தூதரை பாருங்க, எல்லா அம்சங்களுக்கும் ஒரு முன்மாதிரி. இஸ்திக்ஃபார் நம்ம எவ்வளவு கேட்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனசோட பேசுங்க. நான் எவ்வளவு தடவை இஸ்திக்ஃபார் செய்யறேன்? இஸ்திக்ஃபார் என்பது ஒரு அடிப்படை, ஒரு அஸ்திவாரம் போல அது இருக்கணும். பாருங்க, நாங்கள் தொழுகிறோம், அல்லாஹ் அக்பர் சலாம் கொடுக்கிறோம், தொழுது நல்ல செயல் தான் செஞ்சோம். முதலாவது என்ன சொல்றோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்றோம். தொழுது முடிஞ்சோன்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன்னா அந்த தொழுகையிலும் சில சிந்தனைகள், அப்படியே சில விஷயங்கள் அப்படியே சுற்றி வருமா இல்லையா? அந்த தொழுகையில் நடந்த அந்த தவறுக்கு ஒரு பரிகாரமா முதலாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ், நல்லா வந்துட்டு நான் பாவ மன்னிப்பு தேடுறேன், என்னை மன்னிச்சிருவாயா. இஸ்திக்ஃபார் அதிகமாக இருக்கு என்பதற்காக வேண்டித்தான் தூதர் சொல்றாங்கன்னா, அடிக்கடி என்ன செய்யுங்க? இஸ்திக்ஃபாரோட உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போங்க, வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும். ஏன்னா இந்த பாவ மன்னிப்பை பொறுத்தவரை எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள அல்லாஹ் அடக்கி வச்சிருக்கான். பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்க ரப்பட்ட நீங்க என்ன செய்யுங்க? இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. சும்ம தூபு இலைஹி, அவன் பக்கம் மீளுங்க. நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா செய்து அவன் பக்கம் நீங்க மீளுங்க. யுமத்தியுக்கும் மதான ஹஸ்ன இலா அஜலி முஸம்மா, அந்த குறிப்பிட்ட வாழ்க்கை நீ வாழ்றீங்க இல்லையா, அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன செய்வான்? சந்தோஷத்தை தருவான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வே சொல்றான், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, நீங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில அழகான ஒரு வாழ்க்கையாக என்ன செய்வான்? அமைத்து தருவான் என்ற செய்தி. இது முதலாவது 11வது அத்தியாயம் 3வது வசனம். அடுத்த சொல்றான் பாருங்க, சாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் என்ன செய்யுங்க? மன்னிப்பின் பக்கம் ஒரு போட்டிக்குண்டு என்ன செய்யுங்க? வேகமா போங்கன்றான். யோசிக்காதீங்க, வேகமா என்ன செய்யுங்க? மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க ரப்பிடத்துல என்று சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்லி காட்டுங்க? ஜன்னத்தின், சொர்க்கத்திற்காக வேண்டிய போட்டி போடுங்கன்றான். மன்னிப்புக்கும் போட்டி போடுங்கள், சொர்க்கத்திற்கும் போட்டி போடுங்கள் என்று சொல்லிவிட்டு அருளுஹ ஸமாவாத்து வல் அருள், அந்த சொர்க்கப்படி வானம் பூமிக்கு இடைப்பட்ட தூரம் அளவுக்கு சொர்க்கத்துடைய அமைப்புகள் இருக்கின்றன என்ற தகவலையும் வைத்தத்தில் முத்தகீன், இறையச்சம் உள்ள மக்களுக்கு என்ன செய்யறான்? தயார் பண்ணி வச்சிருக்கிறான். இந்த இஸ்திக்ஃபார் அவ்வளவு பெரிய அம்சங்களை உலகத்திலும் மறு உலகத்திலும் வச்சிருக்கிறான். அதே போல பாருங்க, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாயிஷத்தன், யார் மானக்கேடான அருவருப்பான விஷயத்தை செய்து விட்டார், அவ் லலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டான்னு சொன்னால், ரக்கருல்லாஹ், அவர் அல்லாஹ்வை நினைக்கட்டும்ன்றான். பாவம் மனுஷன் தானே, செஞ்சாச்சு. ரசூல் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் என்ன சொல்றான்? முதலாவது ரக்கருல்லாஹ், அல்லாஹ் நினைங்க. நீங்க செஞ்ச பாவத்தை நினைச்சு, நீங்க உங்களுக்கே செஞ்ச அநியாயத்தை நினைச்சு அல்லாஹ் நினைங்க. ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், நீங்க செஞ்ச பாவத்தை நினைச்சு நினைச்சீங்க, அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, வலவ் அன் அஹ்லல் குரா, நிச்சயமாக அந்த கிராமவாசிகள் ஆமனு, ஈமான் கொண்டு, வத்தகவ், இறையச்சத்தோடு வாழ்ந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாய் வல் அர்ள், நாம் வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் பரக்கத்துகளை திறந்து விடுவோம்ன்றான். நிறைய விஷயங்கள் சூரா, அதாவது சூரத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மக்களே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு மழையை தருவான். மக்களே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தருவான். மக்களே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களுக்கு ஆண் மக்களை தருவான். மக்களே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தோட்டம் தொடவுகளை தருவான். மக்கள் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தோட்டங்களுக்கு தேவையான தண்ணீரை தருவான். குர்ஆன்ல அல்லாஹ் நினைவுபடுத்துறான். அடிப்படை இஸ்திக்ஃபார், தௌபா. அடிக்கடி அந்த தௌபாவோடு இருக்கக்கூடிய அந்த சூழல் அமைச்சுக்கொள்ளுங்க அன்புக்குரியவர்களே. எனவே ரமலான் வருதுன்னு சொன்னால் எங்களை அமலுக்கு தயாராக்குவதோடு அடிக்கடி இஸ்திக்ஃபார், தௌபா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருங்க. பள்ளிக்கு வாரீங்களா, வெளியிட்டு பேசிட்டு நிற்க தேவையில்லை, வந்து உட்காந்து 5 நிமிஷம் அப்படியே என்ன செய்யுங்க, அப்படியே போயிருங்க. அந்த சிந்தனை அப்படியே போயிருங்க, இஸ்திக்ஃபாரோட இருங்க, அமல்களோட இருங்க, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்பதை உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ அதையெல்லாம் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு இறைவன் உதவி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹ்
نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கணித்துக்குரிய இல்லாமல் அல்ல நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, அமல்களில் முக்கியமான ஒரு அமல் தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது அதுக்கார்கள், திக்ருகள். நாம் எப்படி அடிக்கடி இஸ்திக்ஃபாரோடு இருக்கணுமோ அடிக்கடி திக்ருகளோட தஸ்பீஹோடு இருக்கணும். வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தூங்குகிற நேரத்தை தவிர அதிகமாக அதுக்கார்கள், திக்ருகள், தஸ்பீஹோட மார்க்கத்துடைய சூழலோடு தான் இருப்பார்கள். ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் அதிகமாக சொல்லுங்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து என்ன செஞ்சாங்க? தான் செய்த தவறை எண்ணி ரப்புட்ட என்ன செய்றாங்க? கெஞ்சுறாங்க. யா அல்லாஹ், உன்னை தவிர இறைவன் கிடையாது. யா அல்லாஹ், நீ மிக பரிசுத்தமானவன். யா அல்லாஹ், நான் அநியாயக்காரன் ஒருவன் ஆகிவிட்டேன். திரும்ப திரும்ப சொல்றாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? எங்களுக்கு ஒரு முன்னோடியாக அமைக்கிறான். குர்ஆன்ல சொல்லி என்ன செய்யறான்டா, அவர் இப்படித்தான் தஸ்பீஹ் செய்தார். தனது நெருக்கடியிலிருந்து வெளியே வருவதற்கு, தான் செய்த தவறை உணர்ந்து வெளியே வரத்துக்கு இப்படித்தான் செய்தார். சொல்லுங்க அடிப்படையில் வழிகாட்டுறான். நீங்க அந்த தஸ்பீஹ் செய்யற நேரத்தில் இந்த போற போக்கில் செய்யாதீங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்ற நேரத்தில் அந்த காட்சியை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க. யூனுஸ் நபி கடலுக்குள்ளே இப்படித்தான் அந்த தவறை உணர்ந்து ரப்பிட்ட கெஞ்சினாங்க. அந்த ஒரு ஃபீலிங் இருந்தால் தான் உள்ளத்தில் இறைச்சி வரும். அதே போல ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், அவனே என்னை பாதுகாப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு அந்த அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, கொழுந்து விட்டு எரியுது. பக்கத்தில் அவனுடைய ரப்பிட்ட அப்படியே பாரம் சாட்டுறாங்க. ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், நிஅமல் வக்கீல், அவன் என்னை பாதுகாப்பான். பாதுகாத்தானா இல்லையா? நெருப்பில் தூக்கி வீசப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. அரசுடைய கட்டளை என்ன? நெருப்பில் தூக்கி வீசுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துச்சு. கூலாயிரு, குளிர்ச்சி ஆகிவிடு. அல்லாஹ் அப்படித்தான் செய்வான். அந்த நம்பிக்கை இருக்கணும். இப்போ ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் சொல்லும் பொழுது அந்த காட்சியை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க. அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் என்னை பாதுகாப்பான். உலகம் கைவிட்டாலும் அவன் பாதுகாப்பான். பன்மையாக வந்திருக்குது ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல். அல்லாஹ் போதுமானவன் எங்களுக்கு, அவனை எங்களை பாதுகாப்பான். மூமின்கள் எதிரிகளை சந்திக்கும் பொழுது எதிரிகள் நிறைந்திருப்பார்கள். மூமினுடைய உள்ளம் ஈமான்ல அப்படி உச்சக்கட்டமா போய் சொல்வார்கள், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொல்லுங்க அதிகமாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான திக்ர், நாவுக்கு இலகுவானது, மீசான் தராசுல பாரமா இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லுங்க அதிகமா. சொல்லும்போது அதை அப்படி கற்பனையை கொண்டு வாங்க. அல்லாஹ் என்னை நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அலீம் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், அல்லாஹ் என்னை விரும்புறான். அந்த ஃபீலிங் இருக்கணும். போற போக்கில் சொல்லாதீங்க. இந்த வார்த்தை மீசான் தராசுல அந்த மறுமை நாள்ல பாரமா இருக்கும். வீல் அடிக்குதா இல்லையா? என்ன சொல்றோம்? அகோரமா இருக்கு, தாங்க முடியல. மறுமை எப்படி இருக்கும்? ஆனால் அதெல்லாம் ஒரு சாம்பிளாக காட்டுறான், உதாரணமாக காட்டுறான். பாடம் படிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த மீசான் தராசுல பாடமா இருக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் சொல்லுங்க அடிக்கடி. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சொர்க்கத்துடைய பொக்கிஷம் தாங்க. சொர்க்கம் தானே ஒரு பொக்கிஷம். பொக்கிஷத்துக்குள் பெரும் பொக்கிஷம். சொல்லும் பொழுது சொர்க்கத்துக்குள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அமைச்சு கொள்ளுங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதே போல அன்த அர்ஹமுர் ராஹிமீன் போகும்போது வரும்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி சொன்ன வார்த்தைகள் அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நீ இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன் யார்? அடிக்கடி சொல்லுங்க. அல்லாஹ் அவர்களை புகழுங்க. அல்லாஹ் விரும்புவான். அல்லாஹ் யார் அதிகம் புகழ்றாங்களோ அல்லாஹ் அவர்களை அதிகமாக விரும்புவான். அல்லாஹ் தன்னை புகழ்வதை விரும்பக்கூடியவன். அல்லாஹ் அல் முத்தகப்பிர் அல் ஹமீத். அந்த அர்ஹமுர் ராஹிமீன் போகும்போது வரும்போது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. வாகனத்தில் போகிற நேரத்தில், வீட்டில் இருக்கிற நேரத்தில், ஆஃபீஸில் இருக்கிற நேரத்தில், வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில். குறிப்பாக அன்புக்குரியவர்களே, இறுதியாக நீங்கள் 5 நேரம் பள்ளிக்கு வாரீங்க தானே? உதாரணத்துக்கு லொஹரை தொழுதுட்டீங்க. லொஹரை தொழுதுட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்து அல்லாஹ்க்கு அந்த சம்பந்தமான திக்ரெல்லாம் செஞ்சிட்டீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் டைம் எடுங்க. 5 நிமிஷம் இருந்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஒரு 5 தடவை, ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் ஒரு 5 தடவை, ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் ஒரு 5 தடவை, சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்தி இஸ்மாலி ஒரு 5 தடவை. அதே போல லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஒரு 5 தடவை, அன்த அர்ஹமுர் ராஹிமீன் ஒரு 5 தடவை. நபி உங்கள் மீது ஒரு 5 தடவை ஸலாத் சொல்லு. ஒரு 5 நிமிஷம் தான் பிடிக்கும். சிறு துளி பெரிய வெள்ளம் ஒவ்வொரு வக்துக்கும் சொல்லும்போது நிறைஞ்சு கிடைக்கும். உள்ளத்துக்கு நிம்மதி, சந்தோஷம்.
அந்த சூழல் உருவாக்கிக் கொள்ளுங்க. எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாஹ்.